بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنما يخشى الله من عباده العلماء. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. இதுக்கு முன்னாடி இமாம் அவங்க கல்வி கற்கக்கூடியவர், கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர், இவர்கள் பேண வேண்டிய 10 கடமைகள் என்பதாக சொல்லி 9 கடமைகள் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 10வது கடமை தான் இந்த வகுப்புல நம்ம நடத்தணும். இதுக்கு முன்னாடி கடந்த வகுப்புகளில் நடந்த பல்வேறு சந்தேகங்கள், கலந்து கொண்டவர்களின் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட பல்வேறு விடயங்களை நாம ஒரு தடவை நம்ம பார்த்துட்டா நல்லா இருக்கும். குறிப்பாக இஹ்யா உலூமுத்தீனில் இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள், விஷயங்கள் எல்லாமே தசவுஃப் அடிப்படையிலாக இருக்குது. தசவுஃப் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே இருந்துச்சா? சஹாபாக்கள் அந்த அடிப்படையில தான் கற்றுக்கொண்டாங்களா? இப்போ இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க தசவுஃபை தானே அதிகமாக பேசுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இல்லாத ஒரு கல்வியை இமாம் அவங்க பேசுறாங்களா? அப்படிங்கிற மாதிரியான கேள்வி பல பேரால் கேட்கப்பட்டுச்சு. அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல தஸ்கியா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இமாம் அவங்களுடைய காலத்துல தசவுஃப் அப்படிங்கிற பேர்ல பயன்படுத்துச்சு. தஸ்கியா அப்படின்னு சொன்னா என்னன்னா, பரிசுத்தப்படுத்துறது, பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்துக்கு தான் தஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதையெல்லாம் தஸ்கியாவை அடிப்படையாக கொண்டு பேசினாங்களோ அந்த அத்துணை விஷயங்களும் தசவுஃபிற்கும் பொருந்தும். இமாம் அவங்க பேசக்கூடிய தசவுஃபுக்கும் தஸ்கியான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசின எல்லா செய்திகளும் பொருந்தும். என்ன அப்படின்னு சொன்னா, தஸ்கியா தான் தசவுஃப், தசவுஃப் தான் தஸ்கியா. இதை நம்ம இயல்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். சூஃபிசம் அப்படிங்கிறது இஸ்லாத்துல இருக்கா அப்படிங்கிற கேள்வி ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படாததுனால தான் இந்த கேள்வி வருது. அதனால நம்ம முதல் விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தஸவுஃப் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல தஸ்கியாவாக இருந்தது. அப்ப தஸ்கியாவினுடைய நோக்கம் என்னவோ அதுதான் தஸவுஃபினுடைய நோக்கமோ. அப்ப தஸ்கியாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்குத்தான் தஸ்கியா என்பதாக சொல்லப்படும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல அந்த அடிப்படையில தான் சொல்லுவான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அப்ப யார் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், யார் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கவில்லையோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள்னு சொன்னா தஸ்கியாங்கிறது பிரதானமாயிடுது இல்லையா? அப்ப தஸ்கியாவை வச்சு தான் நாளைக்கு மறுமையில ஒரு மனிதர் எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறார், எந்த அளவுக்கு தோல்வி அடைகிறார் அப்படிங்கிறது மதிப்பிடப்படுதுன்னு சொன்னா தஸ்கியா அப்படிங்கிறது பிரதானமானதா ஒண்ணா ஆயிடுச்சு இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல தேவைப்படாத, சகாபாக்களுடைய காலத்துல தேவைப்படாத, இமாம்களுடைய காலத்துல தேவைப்படாத உள பரிசுத்தம் அப்படிங்கிறது இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்களுடைய காலத்துல ஏன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல மார்க்கத்தை அவங்க போதிச்சாங்க. அந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட எல்லோரிடமும் இயல்பாகவே தஸ்கியத்தும் இருந்துச்சு. எப்போ ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹின்னு சொல்லி ஈமான் கொள்றாங்களோ, ஈமான் கொண்டதோட சேர்ந்து அவர்கள்ட்ட பரிசுத்தமும் வந்துருச்சு. அதனால தான் இஸ்லாத்தை ஏற்று ஒரே ஒரு சஜிதா செஞ்சவர் கூட வெற்றி அடைந்து விட்டார். ஈமான் கொண்டாரு, போருக்கு அழைப்பு வந்துச்சு, போனாரு, ஷஹீத் ஆயிட்டாரு. ஒரு நேர தொழுக கூட தொழுகல. ஆனா அவர் நாளை மறுமையில வெற்றி அடைகிறார். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய உள்ளத்துல வெளிப்படையான அமல்கள் மட்டும் இல்லாம அதை விட கூடுதலாக தஸ்கியா என்று சொல்லப்படக்கூடிய பரிசுத்த தன்மை அவங்கள்ட்ட இருந்ததுனால தான் அவங்க ஒரு நேர தொழுகை கூட தொடாத நிலையிலேயே அவர்கள் வெற்றி அடைந்து விட்டாங்க. அப்ப பரிசுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. இந்த பரிசுத்தம் ஒரு காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தன்மையை இழக்கும் போதுதான் மீண்டும் அதை உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த தன்மை எப்படி போச்சு அப்படின்னு சொன்னா, பொதுவாக அமல்கள் எல்லாமே வெளிப்படையான செயல்களை அடிப்படையாக கொண்டுதான் ஃபிக்ஹ் நம்ம சொல்றோம் இல்லையா? தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இது எல்லாமே வெளிப்படையான செயல்களை கொண்டுதான். அப்ப அந்த வெளிப்படையான செயல்கள்ல மட்டுமே கவனம் செலுத்தி உள்ளத்தில் எழக்கூடிய பயபக்தியில மக்கள் கவனம் செலுத்துறதை விட்டுட்டாங்க. இப்போ உதாரணமா நம்ம தொழுகைன்னு எடுத்துக்கிறோம். தொழுகையில ஒருத்தர் கரெக்டா கியாம், கரெக்டா ருக்கு, கரெக்டா சுஜூத், கரெக்டா தஷஹுத் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டார். ஆனா அவருடைய உள்ளம் உலகத்தையே சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் கூட அவர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னாரே தவிர அல்லாஹ்வை நினைக்கல. அல்லாஹ் அக்பர்னு சொன்னாரு, கிராத் ஓதுனாரு, தஸ்பீஹ் ஓதுனாரு, எல்லாமே செஞ்சாரு. ஆனா அல்லாஹ் கிட்ட சிந்தனையே இல்லை. எல்லாத்தையும் வெளிப்படையான அமல்களை செஞ்சு முடிச்சுட்டாரு. இப்ப ஃபிக்ஹ் அடிப்படையில இவருடைய தொழுகை கூடுமா அப்படின்னு சொன்னா தாராளமாக கூடிரும். இவருடைய தொழுகை பாத்தில் ஆகாது.
இவருக்கு நன்மை கிடைக்குமாங்கிறது ரெண்டாவது விஷயம். இவர் திரும்ப தொழுகணுமான்னு சொல்லி சொன்னா திரும்ப தொழுகணுன்ற தேவையில்லை. அவருடைய தொழுகை பாத்தியில் ஆகலை. ஏன்? கரெக்டா கியாம்ல நின்றாரா, ஓதுறத ஓதினாரா, ருக்குக்கு போனாரா, சுஜூதுக்கு போனாரா, ஓதுற எல்லாத்தையும் கரெக்டா ஓதிட்டாரா, அவருடைய தொழுகை கபூல் ஆயிடுச்சு. இவ்வளவுதான். இன்னொருத்தர் தொழுகிறாரு, பயபக்தியோட தொழுகிறார், அல்லாவை யோசிச்சு அல்லாவை நினைச்சு அவனுடைய ஆற்றலை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை அடிப்படையில அழகா தொழுகிறாரு. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா 2 சஜ்தாக்கு பதிலா ஒரே ஒரு சஜ்தா தான் செஞ்சார். 2 சஜ்தா செய்யணும் தொழுகையில, ஒரு சஜ்தா தான் செஞ்சார். ஆனா தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் அல்லாஹ்வை ரொம்ப பயபக்தியோட தொழுதாரு. இப்ப ஃபிக்ஹ் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் தொழுகை பாத்தில் அடிச்சு திரும்ப தொழுகணும்னு சொல்லும். அப்ப அல்லாஹ்வே நினைக்காம தொழுத ஒருத்தருடைய தொழுகை பாத்தில் ஆகல, முழுக்க முழுக்க அல்லாஹ்வே நினைச்சு தொழுதவருடைய தொழுகை பாத்தில் ஆயிடுச்சு. திரும்ப தொழுகணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. எதை வச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, வெளிப்படையான செயல்களை வச்சுதான். அப்ப வெளிப்படையான செயல்பாடுகளை வச்சுதான் மதிப்பிடப்படுமே தவிர, அப்ப உள பரிசுத்தம் அப்படிங்கிறது ஃபிக்ஹ் அடிப்படையில கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உள்ளத்துல எப்படி என்ன நினைச்சு அதே மாதிரிதான் எல்லா அமலுமே. நோம்பே எடுத்துங்க, சஹர் செஞ்சதுல இருந்து இஃப்தார் வரைக்கும் ரொம்ப பேணுதலா ஒருத்தர் இருக்கிறார். தவறான சிந்தனை இல்லாம, பாவமான செயல்பாடுகள்ல ஈடுபடாம, பயபக்தியோட ஒருத்தர் வந்து நோன்பு வைக்கிறார். ஆனா என்ன பண்ணிட்டாரு, நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நோன்பு திறந்துட்டார். இன்னொருத்தர் என்ன பண்றாரு, எப்பயும் போல எல்லா பொய்யும் பேசினார், எல்லா புறமும் பேசினார், எல்லா பாவத்திலும் ஈடுபட்டார், எல்லாமே செஞ்சார். ஆனா சஹர்ல இருந்து இஃப்தாருடைய நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நோன்பு திறந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இவருடைய நோன்பு கபூல் ஆயிடுச்சு, இவருடைய நோன்பு கபூல் ஆகல. செய்தி புரியுதா? அப்ப வெளிப்படையான செயல்பாடுகளை கொண்டு தான் ஒரு அமல் வந்து கன்சிடர் பண்ணப்படுமே தவிர, அவருடைய உள்ளத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத முடிவு பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான செயல்பாடுகளே முன்னிலைப்படுத்தப்பட்டதுனாலும், அல்லது ஃபிக்ஹ் என்பது வெளிப்படையான செயல்பாடுகளையே அதிகம் பேசினதுனால, உள்ள எப்படி இருக்கணும், என்ன நிலையில இருக்கணும், உள்ள தூய்மை என்கிறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதை மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இமாம் உங்களுடைய காலத்துல தஸவ்வுஃப் என்பது ஏன் அவசியமானது அப்படின்னு சொல்லி சொன்னா, வெளிப்படையான செயல்பாடுகளில் கவனம் செலுத்தி 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 உள்ளம் எப்படி இருந்தாலும் சரி, வெளிப்படையான செயல்பாடுகளை கரெக்டா செஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அதுவே போதுமானது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டதுனால, அவர்களின் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு சூழல் இருந்ததுனாலதான் தஸவ்வுஃப் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. இது முதலாவது செய்தி. இதெல்லாம் இமாம் அவங்களே சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். இதை இமாம் அவங்க ஆரம்பத்துல ஃபிக்ஹ் பத்தி சொல்லும் போதே இந்த செய்தியெல்லாம் சொன்னாங்க. ஃபிக்ஹ் அப்படிங்கிறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா, உள பரிசுத்தத்தையும் சேர்த்துதான் ஃபிக்ஹ் என்று பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த காலத்துல யாரெல்லாம் நம்ம ஃபகீஹ் அப்படின்னு சொல்லி சொன்னோமோ, அவங்க அத்தனை பேருமே இறையச்சம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். வெளிப்படையான செயல்பாடுகளில் ஞானம் உள்ளவர்களாக இருந்ததோடு அவர்களுடைய உள்ளத்திலும் இறையச்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்களை தான் நம்ம ஃபகீஹ்னு சொன்னோம். பின்னாடி காலத்துல உள்ளத்துல பரிசுத்தம் இல்லை என்று சொன்னாலும் சரி, சட்ட விளக்கங்கள் சொல்லக்கூடியவருக்கு மட்டுமே ஃபகீஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க தான் சொல்றாங்க. ஃபிக்ஹ் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. அந்த ஃபிக்ஹ் அப்படிங்கிறதுக்கு கீழே இமாம் அவங்க அதை தெளிவா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஃபிக்ஹ்ங்கிறது வேற, பிற்காலத்துல பயன்படுத்தப்பட்ட அர்த்தம்ங்கிறது வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல யார ஃபகீஹ்னு சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, சட்ட ஞானத்தையும் அவர் பெற்றிருப்பார், இறையச்சமும் உள்ளவராக இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் நம்ம ஃபகீஹ்னு சொல்லி சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல, சகாபாக்களுடைய காலத்துல. பிற்காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, சட்ட ஞானம் தெரிந்தவர் பெரிய முஃப்தி ஆயிட்டாரு, பெரிய ஃபகீஹ் ஆயிட்டாரு. அவருடைய இறையச்சம் என்பது மக்களால் மதிப்பிடப்படவில்லை, அது பார்க்கப்படவில்லை. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கப்படுது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இமாம் அவங்க வந்து கடைசியா ஒரு கன்க்ளூஷன்ல சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த கல்வியை கொண்டு நாளை மறுமையில் ஒருவன் வெற்றி அடைவானோ அந்த கல்வியை சிறந்தது. சரியா? அது வந்து தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, வணிகமாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு ஒருவன் மறுமையில் வெற்றி அடைகிறான் என்று சொன்னால் அந்த கல்வியை சிறந்தது. ஆனால் குர்ஆன் ஹதீஸை கற்ற ஒருவர் உலகத்தை தேடினார் என்று சொன்னால் அவர் அந்த சிறப்பை இழந்து விடுவார் என்பதாக இமாம் அவங்க சொன்னாங்க. இப்ப இந்த அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, குர்ஆன் ஹதீஸையே படிக்கக்கூடிய ஒருவர் எப்படி உலக ஆதாயத்தை தேடக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அதாவது தொழில்நுட்பத்தை படிக்கக்கூடிய ஒருத்தர், வணிகத்தை பத்தி படிக்கக்கூடிய ஒருத்தர், மருத்துவத்தை படிக்கக்கூடிய ஒருத்தர் மறுமையை நோக்கமாக கொண்டிருக்கும் போது, குர்ஆன் ஹதீஸை படிக்கக்கூடிய ஒருவர் எப்படி மறுமையை நோக்கமாக கொள்ளாமல் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து ஒரு சகோதரர் கேட்டார். அதுக்கு இமாம் அவங்களே முந்தைய வகுப்புல பதில் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல மக்களுக்கு எழக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவர்களாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இருந்தாங்க. அப்ப முழு ஞானம் பெற்றவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தான் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. சரியா?
அதற்கு பிறகு ஹுலஃபாய ராஷிதீன்களுடைய காலத்திலையும் மக்களுக்கு எழக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஹலீஃபாக்களே சட்ட விளக்கமும் ஞானமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால அவர்களே என்ன செஞ்சிருவாங்க, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் சொல்லிடுவாங்க, அவர்களே ஆட்சி ஆளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இப்படி கொஞ்ச காலம் போச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு காலம் வந்துச்சு. அந்த காலத்துல ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு சட்ட ஞானம் இல்லாமல் போயிடுச்சு, சட்ட விளக்கம் இல்லாம போயிடுச்சு. அப்ப மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இவர்களால் தீர்வு சொல்ல முடியவில்லை. அப்ப இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மார்க்க சட்டங்கள் தெரிந்தவர்களை தேடி சென்றார்கள். நீங்க வாங்க, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க ஃபத்வா சொல்லுங்க, நீங்க மார்க்க சட்ட விளக்கங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்களை தேடி போறாங்க. இதை மக்கள் பாக்குறாங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப மார்க்க அறிஞருக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குதா? அந்த நேரத்துல இருந்த மார்க் அறிஞர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இல்ல நீங்க சொல்றதை நான் கேட்கிற மாதிரி இருக்கும், அதனால நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. அப்படி மறுக்கும் போது ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன பதவி வேண்டாலும் தரோம், உங்களுக்கு எவ்வளவு காசு பணம் வேண்டாலும் தரோம், உங்களுக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி அன்பளிப்புகளை அள்ளி கொடுத்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, மரியாதைக்கு மரியாதை கிடைக்குது, காசு பணத்துக்கு காசு பணம் கிடைக்குது, பதவி பட்டமும் கிடைக்குது, அப்ப மார்க்க கல்வியை கற்கக்கூடியவங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி மக்களுக்கு போன போது மக்கள்ல எல்லாம் ஆர்வம் ஆயிட்டாங்க. எதுக்கு? மார்க்க கல்வியை கற்கிறதுக்கு. அடுத்தடுத்த ஜெனரேஷன் இது. இன்னைக்கு நடந்து நாளைக்கு நடக்கிறது இல்ல, கிராஜுவலா ஒரு சேஞ்சிங் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றம் ஒண்ணு நடக்குது. அந்த மாற்றம் அப்படிங்கிறது என்னவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மார்க்க கல்வியை கற்பதே புகழுக்காக வேண்டி கற்கக்கூடிய ஒரு சூழல், காசு பணத்திற்காக கற்கக்கூடிய ஒரு சூழல், மதிப்பு மரியாதைக்காக வேண்டி கற்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருது. ஒரு மனித பண்பு என்ன தெரியுங்களா, பொதுவாகவே எது நமக்கு லாபங்களை தருமோ ஆதாயத்தை தருமோ அதை தேடிதான் மனிதன் போவான் இல்லையா? இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், காலேஜுக்கு போறோம், ஏதோ ஒரு கோர்ஸ்ல நம்ம சேர்ந்துடுறோமா? இல்ல, எந்த கோர்ஸ்ல படிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபியூச்சர்ல நம்ம நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத நம்ம விசாரிக்கிறோம் 4 பேர்கிட்ட. இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, எது ஆதாயம் தருமோ அதை தேடி செல்வது அப்படிங்கிறது மக்களுடைய இயல்பு இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில மார்க்க கல்வியின் மூலமாக பதவி கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது அப்படின்னும் போது மார்க்க கல்வியை தேடி போயிருவாங்க இல்லையா? இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதை தெளிவா சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு கட்டம் வந்தது, மார்க்க கல்வி மரியாதைக்காக வேண்டி கற்கப்பட்டது. இமாம் அவங்களுடைய காலத்துல தெருக்கு தெரு ஆலிம் இருப்பாங்க, வீட்டுக்கு வீடு ஆலிம்கள் இருப்பாங்க. அவங்க தங்களுடைய மார்க்க சட்ட விளக்கங்களை எடுத்து சொல்லுவாங்க, இஹ்திலாஃபான மசாயில்கள்ல விவாதம் செய்வாங்க, அதுல யாரு ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டி போடுவாங்க. அதுல யாரு ஜெயிக்கிறாரோ, யாரு விவாத திறமை கொண்டவராக இருக்கிறாரோ அவருக்கு மரியாதை இன்னும் கொஞ்சம் கூடும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல் வரும்போது அந்த உள பரிசுத்தம் அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆகிக்கிட்டே போச்சு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் தஸவ்வுஃப் என்பது இமாம் அவர்களுடைய காலத்தில் தேவைப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு வரோம். அந்த பதில் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இருந்து அந்த தஸ்கியா என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடையும் போது தஸவ்வுஃப் என்கின்ற பெயரில் மீண்டும் தஸ்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவசியமும் தேவையும் இமாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்டது. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில உலக ஆதாயத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் மார்க்க கல்வியை கற்றாலும் அந்த மார்க்க கல்வி என்பது மறுமைக்கான வெற்றியை பெற்று தராது. அப்ப மறுமைக்கான வெற்றியை பெற்று தராத ஒன்றை எப்படி சிறந்த கல்வின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற வாதத்துலதான் இமாம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப்ப மறுமையினுடைய வெற்றியை நோக்கமாக கொண்டு எந்த கல்வியை கற்றாலும் சரி அந்த கல்வி பலனுள்ளது என்பதாக இமாம் அவங்க சொல்லிடுறாங்க. சரிங்களா? இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தஸவ்வுஃபினுடைய நோக்கம் என்ன? ஒரே வரியில சொல்லிடலாம். தஸவ்வுஃபினுடைய நோக்கம் தஸ்கியா. தஸ்கியா அப்படின்னு சொல்லி சொன்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. அதனாலதான் இமாம் அவங்க எந்த விஷயத்தை சொல்றதாக இருந்தாலும் சரி உள தூய்மையை பிரதானப்படுத்தி பேசுறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி உள தூய்மை தான் முக்கியம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை நீக்கணும், தீய பண்புகளை அகற்றணும், பொறாமை, பெருமை, பணத்தாசை, உலக ஆசை இவைகள் எல்லாம் விட்டு தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வையே நேசம் கொள்ளணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலேயே பிரியம் கொள்ளணும், மார்க்கத்தையே விரும்பணும், நாளைக்கு மறுமையில வெற்றி அடையணும். அதனால தான் குர்ஆன் ஹதீஸை தவிர உள்ள மற்றவைகள் இருக்குதுல்ல, உதாரணமா மார்க்கத்தை கற்கணும்னு சொல்லி சொன்னா அரபு மொழி தெரியணும். அரபு மொழியை கத்துக்கிறத இமாம் அவங்க இல்முன்னே சொல்ல மாட்டாங்க. மொழி வளம் அப்படிங்கிறது இல்மை கற்பதற்கான காரணியாக சொல்றாங்களே தவிர அதை இல்மாக சொல்லல. இல்மு அப்படிங்கிறது மறுமையின் வெற்றிக்கான காரணியாக சொல்றாங்களே தவிர இல்ம கற்றுக்கொண்டாவே வெற்றி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. மறுமையின் வெற்றிக்கான காரணியாக இல்ம சொல்றாங்க, இல்மை கற்பதற்கான காரணியாக மொழி வளத்தை சொல்றாங்க. புரியுதுங்களா? எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய இலக்கு மறுமையினுடைய வெற்றி. அப்ப இலக்கை நோக்கி
எது நம்மை நகர்த்துமோ அதுதான் உண்மையான இல்மு. எந்த இல்மு மறுமை வெற்றிங்கிற இலக்கை நோக்கி நகர்த்தாதோ அந்த இல்மு என்று சொல்லியே இமாம் அவங்க சொல்றாங்க. இது இல்முடைய விஷயத்துல மட்டும் இல்ல, இபாதத்துடைய விஷயத்திலையும் இமாம் அவங்க அதை தான் சொல்றாங்க. இபாதத்திலையும் எந்த இபாதத்து மறுமையினுடைய பலனை பெற்று தருமோ அதுதான் இபாதத்து. நீ நிக்கிற, தொழுகிற, எல்லாம் செய்யற, ஆனா மறுமையில நற்கூலியை பெற்று தருமா அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு அந்த இபாதத்தை கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா அந்த இபாதத்தை வேஸ்ட்னு சொல்றாங்க. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீ இபாதத்தை செய்யும் போது, நீ தொழுகையில் ஈடுபடும் போது உன்னுடைய சிந்தனை உலகத்தை தேடிக்கொண்டிருந்தது என்று சொன்னால் அந்த தொழுகை உனக்கு நற்கூலியை பெற்று தராது. நற்கூலியை பெற்று தராத ஒரு வணக்கம் என்பது வணக்கம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதா இமாம் அவங்களுடைய அழுத்தமான வாதம். அப்படின்னும் போது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுதான் ஒரு இபாதத்தினுடைய பிரதானம். வெளிப்படையான செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு பேசுவது ஃபிக்ஹ் அப்படின்னு சொன்னா, உள்ளத்தினுடைய நிலைப்பாடுகள் குறித்து பிரதானமாக பேசுவதுதான் தஸ்கியா, அதான் தசவுஃப். புரியுதுங்களா? அப்ப தசவுஃப் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறது புரியுதா? அப்ப தசவுஃப் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா செயல்படுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுதான் அதனுடைய நோக்கம் அப்படின்னு நான் வந்ததுக்கு பிறகு, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை, நடைமுறைகளை பின்பற்றாங்க. அந்த வழிமுறைகள், நடைமுறைகள் என்பது ஒன்றுக்கு இன்னொன்று மாற்றமாக இருக்கும். ஆனா ஷரியத்தினுடைய எல்லைகளை மீறாத வகையில் அந்த வழிமுறைகள் இருத்தல் வேண்டும். இது இமாம் அவங்க சொல்லக்கூடிய ஒன்றுதான். ஷரியத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. ஷரியத்தினுடைய எல்லையை மீறாமல் எடுக்கக்கூடிய பயிற்சி இருக்குது இல்லையா, அந்த பயிற்சி என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். அந்த பயிற்சியினுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுதான். அந்த பயிற்சியினுடைய நோக்கம் மார்க்கத்தினுடைய ஃபர்லையோ வாஜிபையோ நிறைவேற்றுவதாக இருக்காது. அந்த பயிற்சி என்பது முழுக்க முழுக்க தஸ்கீத்தாக இருக்கும், உள்ள பரிசுத்தமாக இருக்கும். உதாரணமா சொல்றதா இருந்தா, ஒரு உஸ்தாதோட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப சொன்னாங்க, இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தஸவ்வுஃப்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பராத் தெருவுல 1000 ரக்காத்து தொழுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களே அல் வஜீஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஹ் அடிப்படையாக கொண்டு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அங்க பராத் தெருவுல 1000 ரக்காத் தொழுகிறதுன்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இல்ல, ஷரியத்தினுடைய அடிப்படையில பார்க்கும்போது, ஃபிக்ஹின் அடிப்படையில பார்க்கும்போது அப்படி ஒரு இபாதத் இல்ல. பயிற்சி அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது அப்படி ஒரு இபாதத் தேவைப்படுது. அதை தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. பயிற்சிக்கு தேவைப்படக்கூடிய சில அதுக்கார்கள், பயிற்சிக்கு தேவைப்படக்கூடிய சில காரியங்களை கூடுதலாக செய்வது, அது மனிதருக்கு மனிதர் வித்தியாசப்படும். ஒவ்வொரு ஷேகுமார்களுக்கு இடையில அது வித்தியாசப்படும். ஆனா எல்லாருக்குமான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஷரியத்தினுடைய எல்லைகளை மீறக்கூடாது, ஷரியத்தினுடைய வரம்புகளை மீறக்கூடாது. அப்ப ஷரியத்தினுடைய எல்லைகளுக்கு, வரம்புகளுக்கு உட்பட்டு எந்த பயிற்சிகள் எடுத்தாலும் சரி, உள பரிசுத்தத்திற்காக வேண்டி அந்த பயிற்சி என்பது தாராளமாக கூடும். சரிங்களா? அதாவது அவங்க பயிற்சி இப்படி கொடுப்பாங்களாம். எப்படின்னா, ஒரு நாளைக்கு 1000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இன்னும் முடியலையா அப்படிங்கிற சிந்தனை வச்சுன்னா மறுபடியும் ஆரம்பி. இது பயிற்சி, அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஷரியத்துல இப்படி ரசூல்லா சொல்லலேன்னு சொல்லி கேட்க முடியாது. சரியா? ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் செஞ்சாங்களே, அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரவே இல்லை. அப்போ பலமான நிலையில ஈமான் இருந்து அதன் அடிப்படையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட சகாபாக்களை பலவீனமான நிலையில அமல் செய்யக்கூடிய நம்மோடு ஒப்பிட்டு இதற்கு ஆதாரம் இருக்கான்னு சொல்லி பார்க்க முடியாதுல்ல, இல்லையா? சகாபாக்கள் தொழுகும் போது போர்ல கடுமையான ஆயுதங்கள் உடல்ல பாஞ்சிருச்சு, திரும்ப எடுக்க முடியலன்னு சொல்லி சொன்னா தொழுகையில் இருக்கும்போது எடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்? நான் தொழுகையில இருக்கும்போது என் உடம்புல என்ன நடந்தாலும் எனக்கு வழி தெரியாது. உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தாபிஈ, அவங்களுக்கு சுகர் நோய், அவங்களுக்கு காலை அகற்றணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க? உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ், நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது என்னுடைய காலை அகற்றிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. தக்பீர் கட்டும் போது அவங்களுக்கு 2 கால் இருந்துச்சு, சலாம் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் இல்லை. அந்த மருத்துவர் சொல்லுவாரு, உர்வத் இப்னு ஸுபைர் அவங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, நான் தக்பீர் கட்டினதுக்கு பிறகு அந்த காலை அகற்றுமாறு சொன்னார்கள். அவங்க இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க, உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சலாம் கொடுத்ததுக்கு பிறகு தன்னுடைய உடலை பார்த்தாங்க, தன்னுடைய கால் அகற்றப்பட்டதை பார்த்தவுடன் எனக்கு இறைவன் 4 வழங்கினான், 1 மட்டுமே அவன் எடுத்துக்கொண்டான், 3 என்னிடத்திலேயே விட்டு விட்டான், அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொன்னார்கள்னு சொல்லி யார் அறிவிக்கிறா? காலை எடுத்தார்லையே டாக்டர் அறிவிக்கிறாரு. இன்னைக்கு செய்ய முடியுமா? இன்னைக்கு கேட்குறாங்க, ஏன் ஏற்கோன் சரியா வேலை செய்யலையா, ஒரே புழுக்கமா இருக்குன்னு கேட்குறாங்க. தொழுகையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஏற்பட்டுருச்சு இல்லையா? கொசு கடிச்சா இன்னைக்கு தாங்க முடியல தொழுகையில. அப்போ பலவீனமான நிலையில இருக்கக்கூடிய நம்மளை பலமான நிலையில இருந்த அவர்களோடு ஒப்பிட்டு அவர்கள் செய்யாத ஒன்றை நாம் ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப முடியாது இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இந்த பயிற்சி என்பது பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு தேவை. என்ன பயிற்சி? அது ஆன்மீக பயிற்சி.
தசவுஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக பயிற்சி. அந்த ஆன்மீக பயிற்சின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்களே, ஒண்ணுக்கும் புகாரில இருந்தும் ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை தேடி தர முடியுமான? தேடி தர முடியாது. ஏன்னு சொன்னா அவர்கள் தரக்கூடிய பயிற்சி என்பது ஃபர்லையும் வாஜிபையும் நிறைவேற்றுவதற்கானதல்ல. அது உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய தஸ்கியாவை அடிப்படையாக கொண்டது. அப்படின்னும் போது இல்லாத ஒரு அமலை ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே எழாது இல்லையா? ஏன் இந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு வகுப்புகள்லையும் நம்ம வகுப்பை நடத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். வகுப்புகளை கலந்து கொண்டவங்க தனிப்பட்ட முறையில் என்ன செய்யறாங்க? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க போய் அது சம்பந்தமாக வெளியே பேசும்போது அவங்க கேட்குறாங்க இந்த கேள்வியெல்லாம். என்னுடைய நண்பர் இப்படி கேட்டாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி எல்லாம் ஒரு தசவுஃப் இருந்துச்சான்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையான சில கேள்விகளை கேட்கும்போது அதற்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதுனால தான் சரி ஒரு நாள் அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பத்தி பேசுறோம். சரிங்களா? கடந்த வகுப்புகள்ல நீங்களாம் தொடர்ந்து வரக்கூடியவங்க, ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா? ஒண்ணும் இல்லையே. அதுதான் அப்பப்ப கிளியர் பண்ணிடுறேன். முடிச்ச உடனே வெளியே போய் நின்றுட்டு அதை பத்தி தானே கேட்குறீங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்பப்ப கூட என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ஒரு 6 வகுப்பு 7 வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வகுப்புகள்ல இருக்கக்கூடிய சந்தேகங்களை தொகுத்து கூட நம்ம என்ன செய்யலாம்? நம்ம இன்ஷா அல்லாஹ் வைக்கலாம். சரிங்களா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்கத்தை விளங்கி அமல் செய்து அதன் மூலமாக மறுமை வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். حبيب الله رسول الله إمام المرسلين